பைபிளை தேடுறதுல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, நேராக ஆதியாகமம் 1க்கு போயிடணும். முதல்ல எதை தேடினாலும் அங்கேருந்து தேடணும். முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாமே அங்கே தான் ஆரம்பமாகுது. வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் அந்த முதல் 3 அதிகாரங்கள்லேயே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. என்னுடைய நம்பிக்கை அதுதான். மீதி உள்ள பைபிள் முழுவதுமே இதனுடைய முழுமையான விளக்கமே ஒழிய, அந்த முதல் 3 அதிகாரங்களில் இந்த ஜெபத்தை குறித்த போதனையெல்லாம் அங்கேயே சாராம்சமாக எசன்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. மீதி தான் அதன் முழு விளக்கம் தான் மீதி அங்கே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வருகிறது. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் தான் போய் ஆரம்பிக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான வசனங்கள் என்னன்னா 26 முதல் 28ஆம் வசனம் வரை. அதுதான் அதிமுக்கியமான ஒரு வசனம். ஏன்னா அங்கே தான் மனுஷனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு, 26ஆம் வசனத்தில், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள் என்றார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, மனுஷனை கடவுள் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவனை எப்படி உண்டாக்க போகிறோங்கிறத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிறத பற்றி ஒரே வார்த்தையில் அல்லது 2 வார்த்தையில் சொல்லிட்டார் பாருங்க. அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம் அவர்கள் ஆளக்கடவர்கள்னு சொல்லி முடிச்சிட்டார். அதாவது மனுஷனை உண்டாக்க போகிறேன், அவனை என்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்க போகிறேன், இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அவர்கள் சகல சிருஷ்டிப்பின் மீதும் அவர்களுக்கு அதிகாரமும் ஆளுகையும் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆள வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். அந்த சித்தத்தை வாயால் சொல்கிறார். எப்பவும் கடவுள் சொல்கிறார் பாருங்க, சொல்கிறதுல தான் அது இதாகுது. அதாவது சொல்றதன் மூலமாகத்தான் அதை வழக்கத்தில் கொண்டு வருகிறார், அமல்படுத்துகிறார். சொல்றதன் மூலமாக அது அப்படி ஆகுது. அப்போ அவர்கள் கடவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி ஒரு தீர்மானத்தை பண்ணார்? அவர்கள் ஆளணும்னு இவர் ஆண்டுட்டு போகலாமே, அது ரொம்ப சேஃப் இல்லையா? அவர்களால் கடவுள்னு சொல்லி அவர்கள் கையில் கொடுத்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வேணும்? அவர்கள் ஆளக்கடவுள்னு சொன்ன மட்டும் இல்லை, மனுஷனை இந்த பூமியில் வாழும்படியாக அவனை ஒரு விதமாக சிருஷ்டிக்கிறார். அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆவி மனிதன். நீங்களும் நானும் பார்க்குற நாம் அல்ல. நான் உங்களை பார்க்குறேன், நீ உட்காந்துருக்கிறது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ள நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் 2 கண்ணுங்கிறத ஜன்னல் வழியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா, அந்த சரீரம் 5 அடி 7ங்கிற சரீரம் அல்ல, அதுக்கு பின்னால் ஆவி மனிதன் அங்கே உள்ளே இருக்கிறான். அந்த ஆவி மனிதன் உள்ள இந்த 2 ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ நீங்கள் ஆவி மனிதர்கள், ஆண்களையும் பெண்களையும் சொல்கிறேன், ஆவி மனிதர்கள் இந்த சரீரத்துக்குள்ளே வாழுகிறீர்கள். கடவுள் இந்த உலகத்தில் நம்ம வாழும்படியாக உலகத்துக்கென்றே நம்மை படைத்தபடினால ஒரு சரீரத்தை நம்மளுக்கு கொடுத்து படைத்து விட்டார். அந்த சரீரத்தில் வாழும்படியாக இந்த பூமியில் வாழணும்னா அந்த சரீரத்தில் வாழணும். ஏன்னா இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த சரீரம் முக்கியம். அதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்து வச்சிட்டாரு. அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொல்லி வச்சு இந்த பூமியை அவனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். பூமி அவனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். இதுக்கு பின்னாடி வரும், அதை காமிக்கிறேன், அதுக்கு வசனம் தான் காமிக்கிறேன். ஆனால் மனுஷன் இப்படி ஆள வேண்டிய மனுஷன், ஆளும்படியாக பிறந்த மனுஷன், ஆளும்படியாகவே அவரை மாதிரி உண்டாக்கப்பட்டவன், அப்படிப்பட்ட மனுஷன் பாவம் செய்து கெட்டு போய் பிசாசை பின்பற்றி அவன் பின்னால் போயிடுறான் பாருங்க. என்றைக்கு அவன் பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு சொன்னதை செய்து தேவன் சொன்னதை செய்ய மறுத்தானோ அன்றைக்கே என்ன பண்ணிட்டான், அவனுக்கு தேவன் கொடுத்த அத்தனையும் பிசாசு கீழே கொண்டு வந்துட்டான். யார் சொல்றதுபடி நம்ம செய்கிறோமோ அவர்கள் தான் நம்முடைய ஆண்டவர். கடவுள் சொன்னார், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை புசியாது இருப்பாயாகன்னாரு. அதை புசியாது இருக்கிற நாள் வரையில் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறான், கடவுளுக்கு கீழே வாழ்கிறான்.
தேவன் கொடுத்த அனைத்தும் அவனுக்கு இருக்குது. ஆளக்கூடிய அந்த தன்மை, ஆளக்கூடிய அதிகாரம் அவனுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகிறவனாக இருக்கிறான். என்னைக்கே கடவுள் சொன்னதை கீழ்ப்படியாமல் பிசாசு இல்லை நீ புசிக்கலாம், சாக மாட்டேன், நீ அவர் சும்மா சொல்கிறாராக்கும், நீ புசிச்சுன்னா அவரை மாதிரி ஐடியா ஆக்கும், இப்படியெல்லாம் சொன்ன உடனே பிசாசின் வார்த்தையை நம்புறான் பாருங்க. அவன் இந்த தேவன் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு, ஆனால் பிசாசின் வார்த்தையை அவன் நம்பி பிசாசு சொன்னபடி செய்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, வெறும் ஏதோ கீழ்ப்படியாமல் போயிட்டான்ங்கிறது இல்லை, அவன் பாவம். பெரிய வேலை அங்கே நடக்குது. மனுஷனுடைய பாவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம்னா ஒரு சின்ன தவறு கிடையாது. ஏதோ அங்கே சாப்பிட வேணான்னு சொன்னார், அவன் சாப்பிட்டுட்டான், இதில் என்ன பெரிய வம்பு அப்படின்றாங்க சிலர். இல்லை இல்லை இல்லை, எப்படி எந்த விதமான தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான்? எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் உண்டாக்கி மூச்சை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, மனதை கொடுத்து, மூளையை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு குறைவு இல்லாமல் அவனை நேசித்து எல்லாத்தையும் அவனுடைய பாதபடி கீழே வச்ச அந்த கடவுளுக்கு அவன் துரோகம் பண்ணுறான். அவர் சொன்னது செய்யாமல் விடுறான், கீழ்ப்படியாமல் போகிறான். கீழ்ப்படியாமல் போனது மட்டும் இல்லை, கடவுளுடைய பரம எதிரியாக இருக்கிற சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறான். ஆர்மியில் இருக்கிறீங்க, போன வாரம் என் மகன் பிரசங்கம் பண்ணும்போது இந்த உதாரணத்தை சொன்னாப்புல, ஆர்மியில் இருக்கிறீங்க, உங்கள் தேசத்துக்காக நீங்கள் போரிடுறீங்க இல்லையா, திடீர்னு உங்கள் கமாண்டருடைய பேச்சை கேட்காம நான் கேட்க மாட்டேன்னு நீங்கள் நின்னீங்கன்னா, கீழ்ப்படிய மாட்டேன் கமாண்டர் சொல்கிறதுன்னா, அதுவே பெரிய குற்றம். அதுக்கே உங்களை கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க இல்லையா, அதுவே பெரிய குற்றம். அதையும் தாண்டி எதிராளியுடைய ஆர்மியில் போய் சேர்ந்துக்கிட்டு உங்கள் தேசத்துக்கு எதிர்க்க சண்டை போட்டிங்கன்னா என்ன குற்றம்? அது மரணத்துக்குரிய குற்றம். அது இட்ஸ் கால் மியூட்டினி. மியூட்டினிங்கிறது தேச துரோகம். பாருங்க, பயங்கரமான துரோகம். நீங்கள் பிறந்து வளர்ந்து எந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த தேசத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, எழும்புறீங்க, அந்த தேசத்துக்கு எதிராக சண்டை போடுறீங்க, அது மரண தண்டனைக்குரிய குற்றம். அப்படிப்பட்ட ஆளுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆதாம் செஞ்சது அப்படிப்பட்ட குற்றம். அதுதான் இங்கிலீஷில் தியாலஜியில் என்ன சொல்லுவாங்க, ஹை ட்ரீசன்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் தேச துரோகி அவன். தேச துரோகம் மாதிரி தெய்வ துரோகி அவன். எல்லாம் தேச துரோகியை விட பெரிய துரோகி அவன். தேசத்துக்கு துரோகம் செய்கிறது ஒரு லெவலு, கடவுளுக்கே துரோகம் செய்கிறதுன்றது, கடவுள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்து அந்த கடவுளுக்கு அவன் துரோகம் செய்தான். அது ஒரு பெரிய குற்றம் பாருங்க. அப்போ அதை அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி புரிஞ்சு அதை செஞ்ச உடனே என்ன ஆச்சு, இவ்வளோ நாள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான், கடவுளுக்கு கீழே இருந்தான், கடவுள் தான் அவனுக்கு ஆண்டவர். எப்படி தெரியும் நமக்கு? இவர் சொன்னபடி செய்கிறானே, இந்த மரத்தின் கனியை புசியாது இருப்பாயாக, புசியாது இருந்தான். அதனால யார் ஆண்டவர் அவனுக்கு? அதன் மூலம் என்னத்தை காமிக்கிறான்? எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நான் எல்லாத்தையும் எனக்கு கீழே வச்சுட்டாரு, எல்லாத்து மேலேயும் நான் ஆண்டவன், எனக்கு மேலே அவர் இருக்கிறார். அதான அர்த்தம். ஏன்னா அவர் சொல்கிறபடி தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால் அது என்ன காட்டுது? அவர் என்ன ஆண்டவர்னு. இப்போ பிசாசு சொல்கிறபடி செஞ்சா, எடுத்து புசி, சாக மாட்டேன்றான், எடுத்து புசிக்கிறான். அப்போ இப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரை மாற்றிட்டேன் நான். இது வரைக்கும் அவர் சொன்னபடி கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், அவர் ஆண்டவர். இப்போ என் ஆண்டவர் மாறியாச்சு. இப்போ என் ஆண்டவர் யார்? பிசாசு என்று ஆகிடுது. அப்போ மனுஷனை பூமியின் மேல் அதிகாரியாக வைத்தார், எல்லாத்தையும் அவனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தினார். பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிந்து கெட்டு போன போது, அப்போ இப்போ யார் பூமி ஆள்றது? யாருடைய அதிகாரத்துக்களை பூமி வருது? இவனே பிசாசின் அதிகாரத்துக்களை வந்துட்டான். இவனுக்கே பிசாசு தான் ஆண்டவன்னா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் இப்போ இவ்வுலகத்தின் அதிபதியாக ஆயிட்டான். இது ஜபத்தை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயிலையும் இது வருது. இயேசுனுடைய அந்த வனாந்திரத்தில் கொண்டு போய் பிசாசு சோதிக்கிறான் இல்லையா, அந்த சோதனை குறித்த அந்த சம்பவம் மத்தேயிலையும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் லூக்காவில் சில விவரங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதனால தான் லூக்காலேருந்து வாசிக்கிறேன் நான். 4:9. அப்பொழுது அவன் எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும்,
ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதுக்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்குது என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இது கடைசி. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க. இது 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன். இதுக்கு முன்னால் வாசிக்கிறேன். 5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்து, இது கவனிங்க நல்லா, இங்கே ஒரு பெரிய இது இருக்குது. ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். பிசாசு என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் இருக்க ராஜ்யங்கள்லாம் இப்போ எனக்கு சொந்தம், என் கீழே வருது, என்னுடைய அத்தாரிட்டி கீழே இருக்குது எல்லாம், இதையெல்லாம் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரோ இவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததா சொல்றான். என் கையில் இது அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக லாஃபுல்லி ஹேண்டட் ஓவர் டு மீ அப்படின்றான். சட்டப்பூர்வமாக என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட, நான் ஒன்று இது பண்ணிடல, சட்டப்பூர்வமாக லீகலாக யாருக்கு சொந்தமாக இருந்ததோ அந்த சொந்தக்காரன் இதை என்கிட்ட கொடுத்தான்ற மாதிரி சொல்கிறான். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை, அது அவன் இருந்தால் தானே அவனுக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க முடியும். அவன் என்ன மாதிரி ஒரு டால் கிளைம் பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம், அது மட்டும் இல்லை, அதனுடைய அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் உமக்கு தர்றேன், அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு வேலை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் முடியதாகும் என்று சொன்னான். எப்பேற்பட்ட ஒரு கிளைம்! எல்லாத்தையும், அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் இடத்துல தருவேன். 1. 2வது, இவைகள் இடத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. 3வது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை தருவேன். ஆகவே நீர் என்னை பணிந்து தொழுது கொள், என்னை தொழுது கொண்டினா இதெல்லாம் உனக்கு சொந்தமாயிடும் அப்படிங்கிறான். இயேசு பதில் சொல்றதை பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதி இருக்கிறது அப்படிங்கிறார். இயேசு அவனை பார்த்து பதில் அளித்தது நமக்கு உடனே திருப்தி அளிக்காது. இவ்வளவு பேசுகிறான், அவன்கிட்ட பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதி இருக்கிறது, அதனால் நான் ஒன்றும் ஆராதனை செய்ய மாட்டேன், தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் ஆராதிச்சேன், அப்படியே முடிச்சிட்டார். அவ்வளோ பேசுகிறான். 3 காரியம் சொன்னானே, ராஜ்யங்களும் அதன் அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, அதை எனக்கு இஷ்டமானவங்க நான் தருவேன்னு சொல்கிறானே, அவனை ரெஃப்யூட் பண்ண வேணாமா? அவன் சொன்னது தப்புன்னு அவன்கிட்ட சொல்ல வேணாமா? அவன்கிட்ட சொல்ல, பிசாசு நிறுத்து, நான் இந்த உலகத்தை உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவன் நான். ஆதியில வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, அவரால் என்று ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. இயேசுவை பற்றி சொல்லி இருக்குது. உண்டாக்கினவன் நான், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான், இதுக்கெல்லாம் உரிமையாளன் நான், இது மேல அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆகவே நீ எப்படி சொல்ல முடியும் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, இந்த ராஜ்யம் அதன் அதிகாரங்களும் உங்ககிட்ட இருக்குதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்க வேணாமா? சொல்லவே இல்லையே. அவன் வணங்குன்றான், வணங்கதான் உமக்கு தருவேன்றான், வணங்க மாட்டேன்னு தான் சொல்றாரு இல்லையே ஒழிய அவனது இல்லை அதுன்னு சொல்லவே இல்லை அவர். அப்பன்னா இந்த ராஜ்யங்களும் அதன் அதிகாரங்களும் அவனிடத்துல எப்படியோ போயிடுச்சு அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறாரு. அவன் நினைச்சா அவனுக்கு இஷ்டமானவனுக்கு தர முடியுங்கிறதையும் அங்கீகரிக்கிறாரு. ஆனால் ஒன்று, இவர் அவன் காலில் விழுகிற மாதிரி இல்லை. பின்னாக போ சாத்தானேன்றார். எப்போ இந்த ராஜ்யங்களும் அதன் அதிகாரங்களும் பிசாசனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது? எப்போனா, என்னைக்கு ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியறதை விட்டுட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிதானோ, தன்னை பிசாசுக்கு கீழே கொண்டு வந்துட்டானோ, என்னைக்கு பிசாசு ஆண்டவராக அங்கீகரித்து தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் தள்ளிட்டானோ, அன்றைக்கு
இவனுக்கு கொடுத்த எல்லாம் அவனுக்கு கீழே வந்துருச்சு. ஏன்னா இவனே அவனுக்கு கீழே வந்துட்டான். போ அதனால இவனுக்கு கொடுத்த எல்லாம் அவனுக்கு கீழே வந்துருச்சு. கை மாறிடுச்சு, பறி கொடுத்துட்டான். இப்போ எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை தருவேன்றார். அப்போ கடவுள் பாருங்க எப்படிப்பட்டவர்னு. இவ்வளவு நடந்தும் அவர் என்னப்பா இது ஒரே மெஸ்அப் ஆயிடுச்சு, நான் பண்ண பிளான் நடக்கலையே, நான் உனக்கு கொடுத்தேன், உன்னை எல்லாத்துக்கும் அதிகாரியாக வச்சேன், எல்லாத்தையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினேன், நீ கடைசியில் ஏமாந்து போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் பிடிக்க போகிறேன் போன்ட்டு அப்படின்னு வரல கர்த்தர். அப்படி வரல. ஏன்னா கடவுள் ஒன்று கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். அது மட்டும் இல்லை, சொன்னார்னா சொன்னது தான். மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு கீழே எல்லாத்தையும் அவனுடைய பாதப்படி கீழே எல்லாத்தையும் உண்டாக்க வச்சாரு, சிருஷ்டிப்பே வச்சாரு, அவனை எல்லாத்துக்கும் அதிகாரியாக வச்சாரு. அவருடைய ஆக்ஷன் அது, அவர் செய்த செயல் அது. அதை திருப்பி வாங்கிக்க மாட்டார். அவர் அனந்த ஞானத்தினால் அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர், கரெக்டாக செஞ்சார். அவர்கள் ஆழக்கடவுள்னு வேற வாயத்தருன்னு சொல்லிட்டாரு, அதையும் திரும்ப வாங்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா நடந்து முடிஞ்ச மாதிரி அது, அதனால திருப்பி எடுக்க மாட்டார். ஏன்னா சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை, அதில் தவறே இருக்க முடியாது. சொன்னார்னா அதை திருப்பி வாங்க மாட்டார். அப்போ கொடுத்ததை திருப்பி வாங்கலை, ஏன்னா அது அவருடைய ஞானத்திலிருந்து செய்தது. சொன்னதையும் திருப்பி வாங்கலை, அவர்கள் ஆழக்கடவுள்னு சொன்னார், அதையும் திருப்பி வாங்கலை. இப்போ எல்லாம் சாத்தான் கையில் போயிடுச்சு. இப்போ மீட்பின் திட்டம் அன்ஃபோல்ட் ஆகுது. இப்போ கவனிங்க, இந்த ரிடம்ஷன் ஸ்டோரி பைபிளே என்ன ரிடம்ஷன் ஸ்டோரி தான், மீட்பை குறித்த ஒரு சரித்திரம், எப்படி மீட்கப்பட்டோன்றது. அப்போ அந்த மீட்பின் சரித்திரம் என்ன சொல்லுது? இதனால தான் மனிதனை மீட்க தேவன் திட்டமிட்ட போது அவனை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை மனுஷனாக இந்த பூமியில் அனுப்பி, அது அவசியமாயிடுச்சு. மனுஷன் அனுப்ப வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்னா ஒரு மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் ஆளுகையும் பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். இப்போ அவன்கிட்ட தட்டி கேட்டு அவன்கிட்ட திருப்பி எடுக்கணும்னா அதிகாரப்பூர்வமா இந்த மனுஷனுடைய சந்ததியிலே வந்த மனுஷனாய் பிறந்த உங்களைப் போல எலும்பும் சதையும் ரத்தமும் உள்ள ஒரு மனுஷன், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு மனுஷன், இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வந்த ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அதிகாரப்பூர்வமாய் போய் எங்க அப்பன் சொத்தை என்று திருப்பி கொடு, அவன்கிட்ட நீ பிடுங்கின அதை திருப்பி கொடுன்னு கேட்டு வாங்க முடியுமே ஒழிய தேவனே அங்கே நேரம் இருந்துட்டு மரியாதை திருப்பி கொடு உதப்பேன் அப்படின்னாருன்னா அது இல்லீகல் ஆகிடும். அவர் அப்படி போகிறவர் இல்லை, நியாயப்படி போகிறவர். அவன் கொடுத்தான். அப்போ மனுஷனாக அவர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில் பிரவேசித்து அதை எப்படி அவங்ககிட்ட எடுக்கணுமோ அப்படி அதை அவன்கிட்ட எடுக்கிறார். நீங்கள் கேட்கலாம், இத்தனை மனுஷர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மனுஷர்கள் அதுக்கு பிறகு பறந்துட்டாங்க ஆதாமுக்கு, இதில் ஒரு சரியான சாமர்த்தியமான ஆள் இல்லையா இந்த பிசாசுகிட்ட தட்டி கட்டி இதை பிடுங்கிறதுக்கு? ஒரு ஆள் கூட கிடையாதா? இவர் வானத்திலிருந்து இறங்கி வரணுமா, தேவகுமாரன் மனுஷனாய் வரணுமா, அப்பதான் பிடுங்க முடியுமா அவன்கிட்ட, அப்படிதான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஒரு மனுஷரும் இல்லை, ஒரு மனுஷரும் இல்லைங்கிறத வேதம் இப்படி சொல்லுது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு மனுஷன் கூட பிசாசை போய் தட்டி கேட்டு அவன்கிட்ட பறிக்கப்பட்ட அதிகாரத்தை பிடுங்க தகுதியுள்ள ஒரு மனுஷன் ஒருவனும் இல்லை. என்ன சொல்லுது? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றார் யோவானு? உலகமே, ஒரு மனுஷன் விடாம எல்லாருமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறோம். இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, the whole world is under the tight grip of Satan. பிசாசானவனுடைய கிடுகு பிடிக்குள் கிடக்கிறது. அந்த பிடியிலிருந்து அவன் வெளியே வர முடியாது. எல்லாருமே மாட்டிட்டு இருக்கிறாங்க, தப்ப முடியாது. எல்லாரையும் கழுத்தை நெரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான். ஒருத்தனும் அவனிடத்திலிருந்து தப்பி வெளியே வர முடியாது. எல்லாரையும் சங்கிலி போட்டு கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கிறான், டைட் கிரிப்ல இருக்கிறாங்க.
அப்ப அவனுடைய கிடுகு பிடியில மாட்டாத ஒருவர், அதுக்கு வெளியே இருக்கிற ஒருவர் வந்துதான் நம்மளை மீட்க முடியும். அவனை காட்டிலும் வல்லவராக இருக்கணும், அவனை காட்டிலும் பெரியவராக இருக்கணும். இவனுடைய கிடுகு பிடிக்குள்ள மாட்டாதவராக இருக்கணும். இவனுடைய கிடுகு பிடிக்குள்ள எல்லாம் எப்படி மாட்டினாங்க? ஏன்னா எல்லாரும் பாவிகள். ஆதாம் மூலமா எல்லாருமே பாவிகள் ஆயிட்டாங்க. அவனுடைய பாவம் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆதாமின் பாவம் எல்லாருடைய பாவம் ஆயிடுச்சு. அவன் ஒரு பிரதிநிதி, மனுவர்க்கத்தின் பிரதிநிதி. ஏன்னா முதலாவது மனுஷன், therefore he is a representative man. அவன் பிரதிநிதியாக இருக்கிற மனு வர்க்கத்துக்கு. அவனுக்கு சொன்ன எல்லாம் கடவுள் வந்து மனு வர்க்கத்துக்கே சொன்னது. அப்ப அவன் பாவம் செய்த போது இது மனு வர்க்கத்துக்கே பொருந்தும். மனு வர்க்கமே அவனுக்குள் பாவம் செய்து விட்டது. அப்ப அவனால் பிறந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பாவ சுவாபத்தோடு பிறக்கிறார்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன். பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறான்றான். ஏன்னா ஆதாமின் பாவம். அன்னைக்கே மரணம் உள்ள செட் ஆயிடுச்சு. ஒரு மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தின் மூலமாக மரணமும் உள்ள வந்து எல்லாரையும் ஆண்டு கொள்றது. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கூட மறிக்குதுங்க. பிறந்து 2 நாள்ல சாகுது குழந்தை. அந்த குழந்தை என்ன பாவம் செய்யுது? அது செஞ்ச பாவத்தினாலேயா மறிச்சது? கிடையாது. அது செஞ்ச பாவத்தினால அல்ல, ஆனா பாவத்தினால மறிச்சது. யார் பாவத்தினால? ஆதாமுடைய பாவம். அந்த பாவம் மனுவர்க்கத்துக்குள்ள சாபத்தை கொண்டு வந்துருச்சு. அந்த சாபம் தான் மரணம். அதனாலதான் ஒரு பாவமே அறியாத ஒரு சின்ன பிள்ளை கூட பாவம் செய்யாமலே மறிக்குது. ஏன்னா அந்த பாவத்தின் நிமித்தம், அதனால பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த மரணம் ஏற்படுகிறது. அதனால சாகிறவங்களாம் ஏதோ அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கனால செத்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆதாமின் பாவம் தான் இன்னைக்கு எல்லாரையும் மறிக்க செய்கிறது. சரி, அது இருக்கட்டும். அப்ப மனுஷனால் பிறந்த எல்லாரும் பிசாசுடைய கிடுகு பிள்ளைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப யாரும் வந்து பிசாசு சண்டையில் சென்று அவனை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் இல்லை. முதல்ல அவர்கள் வந்து பாவத்தினால் பிசாசுக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கணும், பாவமற்றவர்களாக இருக்கணும். அப்பதான் பிசாசுக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்க முடியும், அவனுடைய கிடுகு பிடிக்குள்ள வராதவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தான் மீட்பை ஏற்படுத்த வேணும். அதனால தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே மாம்ச ரூபத்திலே இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டியதாயிற்று. ஃபாலோ பண்றீங்களா? இந்த அவசியத்தினால தான் இங்கே இருக்கிற யாருமே ரட்சிக்க முடியாது, ஒருத்தரும் ரட்சிக்க முடியாது. அதனால தான் அங்கிருந்து தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்ப வேண்டியதாக. ஏன்னா அவர் பாவமற்றவராக இருக்கணும். அப்போ தான் அந்த கிடுகு பிடிக்குள்ள வெளியில் இருக்கிறவராக இருக்க முடியும். உள்ள இல்லாமல் பிசாசின் அதிகாரத்துக்கு கீழே இல்லாமல் வெளியே இருந்து பிசாசை காட்டிலும் பெரியவராக இருந்து அந்த பிசாசை ஜெயிக்கக்கூடியவராக இருக்கிறோம். அதனால தான் தம்முடைய சொந்த குமாரனை அவர் அனுப்ப வேண்டியதாக ஆயிற்று. அதனால தான் மேசியாவை குறித்து முதல் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டப்பவே ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எப்படி வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது பாருங்க. அவர் வந்து ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். அவள் வித்து, அவள் வித்து, ஒரு ஆணின் வித்துன்னு சொல்லாம ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் ஸ்திரீயின் வித்தா வந்து பிறக்க வேண்டியதா இருக்குது? ஏன்னா ஒரு மனுஷனால் பாவம் உலகத்துக்குள்ள வந்ததுன்னு ரோமர் எடுத்துங்க. ஏன்னா சிலருக்கு இது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், வாசித்துறேன் நான். ரோமர் 5 சிலதெல்லாம் நான் அப்படியே சொல்லிட்டே போயிடுவேன் சில நேரம் வாசிக்கிறது நல்லது. ஏன்னா சிலர் இன்னைக்கு தான் முதல் தடவையாக இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கலாம். ஒருவேளை இப்படியாக ஒரே மனுஷனால, எல்லாம் சொல்லுங்க, ஒரே மனுஷனால, ஒரே மனுஷனால. எந்த மனுஷன்? ஆதாம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது போலவும். அப்ப பாவம் எப்படி உலகத்தில் பிரவேசித்தது? ஒரே மனுஷனால. அந்த பாவத்தின் மூலம் மரணம் பிரவேசித்து எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலும். ஒரு மனுஷனால பாவம், அந்த பாவத்தின் மூலமா மரணம், அந்த மரணம் எல்லாருக்குள்ளே வந்துருச்சு. ஒரு மனுஷியால பாவம், அந்த பாவத்தினால மரணம், அந்த மரணம் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் எப்படி பாவம் வந்தது? ஒரு மனுஷி தானே, அங்கே தானே ஆரம்பிச்சது, மனுஷனால அல்ல. ஆனால் கடவுள் மனுஷன் மேலே தான் குற்றத்தை சொல்றார்.
ஏன்னா அந்த மனுஷிக்கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை. அந்த மனுஷன்றதான் சொன்னார், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை நீ புசியாது இருப்பாயாக. யார்கிட்ட சொன்னார்? மனுஷங்கிட்ட தான் சொன்னார். அவன் அதை ஒழுங்காக அவளுக்கு போதிச்சிருந்தான்னா அவன் ஒரு பாஸ்டர் மாதிரி இருந்திருக்கணும் வீட்டில். அவன் தன்னுடைய மனைவிக்கு என்ன சத்தியன்றதை சொல்லியிருக்கணும். கடவுள் என்ன சொன்னார்னு அவன்கிட்ட தானே சொன்னார். அவள்கிட்ட ஒன்றுமே சொல்லி, அவர் ஒரு வார்த்தை பேசலை அவள்கிட்ட. இவன்கிட்ட தான் சொன்னார். அது மூலமாக இவன் தான் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கணும்னு அங்கீகரிக்கிறார். இன்றைக்கி சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய குறை என்னன்னா, போனீங்கன்னா வெறும் பெண்களாக இருக்கிறாங்க சபையில். ஆண்கள் சைடில் ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, இங்கே 100 பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஈக்குவலாக இருக்கிறீங்க. அதுதான் சபை. உண்மையா அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் சபைன்னு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பெண்கள் தான் இருப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, அந்த டிபார்ட்மெண்ட்டை என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டாங்க நான்றார். எந்த டிபார்ட்மெண்ட்டை? அவள் எல்லா ஜப கூட்டத்துக்கும் போயிடுவா, எல்லா உபவாசத்துலையும் இருப்பாயா, எங்களுக்காக பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாவ, அதனால தான் நல்லா இருக்கிறோம் நாங்கன்றார். அந்த டிபார்ட்மெண்ட்டை அங்கே கொடுத்ததுனால தான் குழப்படியே வரப்போகுது. அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் ஆண்கிட்ட கொடுத்தாரு. நீ ஒரு பாஸ்டர் மாதிரி இரு. குடும்பங்களில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் சரியா இல்லாதனால தான் பிரச்சனை வருது. நான் ஒரு பைபிள் காலேஜில் படித்தேன் பாருங்கள். அப்போ ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த சபை நான் படிக்கிற இடத்துலேருந்து ஒரு 17 மைல் தூரம், ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. எப்படியோ யாரு கூடயே போனேன். ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் பிரசங்கம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் எங்கள் பைபிள் காலேஜில் போதிச்சுட்டு இருந்தவராம் முன்னே. நான் போனப்போ இல்லை. ஆனால் பிரமாதமான சபை, போதிக்கிறார், ரொம்ப பிரமாதமாக போதிக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு எப்படியா போகணுன்ட்டு. காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு செஷன் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில். அதை முடிச்சுட்டு 10:30 மணிக்கு ஆராதனையில் ஆரம்பித்தா ஆராதனையில் வேறு போதிக்கிறார். 7லேருந்து 10 வரைக்கும் 3 மணி நேரம் போதிக்கிறார். எது என்னையா அது என்ன இப்போ விசித்திரமாக இருக்கு என்ன சொல்கிறான். வெறும் ஆண்களுக்கு மட்டும் அது என்ன இது என்னது இது வெறும் ஆண்களுக்கு. சரி நான் கிளம்பிட்டேன். குளிர் தேசம் பாருங்கள், அங்கே குளிர்னா கொடுமை. அந்த மாதிரி கனடா தேசத்துக்கு பக்கத்தில் அமெரிக்காவில். அப்போ காலையிலேயே கிளம்பிட்டேன். கிளம்பி ஒருத்தன் இப்போ வெளியில் நின்று என்கிட்ட காரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கையை காட்டி அங்கே போறியான்னு கேட்டு அங்கே யாராவது போவானுங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர் போவானுங்க. ஓசியில் பயணம் பிடிச்சி அப்புறம் ஒருத்தன் வா நான் கொண்டு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இங்கே நில்லு பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் அங்கே போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் அது சொல்கிறாரு, ஏன் ஆண்களுக்கு மட்டும் இதை வச்சுருக்கேன்றது சொல்கிறாரு. ஆணை சரி பண்ணால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற ஆம்பளையை சரி பண்ணால் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். அவன் ஒரு சரியான புருஷனாக சரியான தகப்பனாக அவனுடைய கடமையை செஞ்சான்னா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. எனக்கு அது அன்றைக்கி விசித்திரமாக இருந்தேன். பெண்கள் கூட எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, 2 பேரையும் உட்கார வச்சுல பேசணும், அவங்க பிரச்சனை பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் சொன்னது, நான் இப்போ 40 வருஷமாக பாஸ்டராக இருக்கிறேன், 40 வருஷத்துக்கு மேலே. இப்போ எனக்கு விளங்குது அவருடைய ஃபிலாசபி ரொம்ப கரெக்டு. அவர்கிட்ட தான் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அவர் வீட்டில் தங்கியிருந்து இன்டர்ன்ஷிப் பண்ண அவரை நல்லா புரிஞ்சிக்க முடியுது என்னால். 3 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு டேபிள் சேர் போட்டுக்கிட்டு போதிப்பார். ஒரு 70-80 பேர் வருவோம். நாங்கள் வாலிபர்களும் வருவோம், கல்யாணம் ஆகாதவங்களும் வருவோம், கல்யாணம் ஆனவங்களும் வருவோம். போதிப்பார், சரியான சத்தியங்களை அவர் போதிப்பார். அப்போ கடவுள் ஒரு ஆணை பொறுப்பாளி ஆக்குறார். பாவத்துக்கு அவன் தான் பொறுப்புன்றார். ஒரு மனுஷன் மூலமாக பாவம் அவதானங்க பண்ணா கிடையாது. ஒரு மனுஷன் மூலமாக பாவம், அந்த பாவத்தின் மூலமாக மரணம், அது எல்லாருக்குள்ளும் பிரவேசித்தது அப்படிங்கிறார். அப்போ உலகத்தில் பாவம் இப்படி தான் நுழைஞ்சது. இப்படி தான் பாவம் தலைமுறையாக நுழையுது. ஏன்னா ஆண்களுடைய உதவினால்தான் எல்லாம் பிறக்கிறாங்க. அதனால தான் இயேசு பிறக்கும்போது ஆணுடைய உதவி இல்லாமல் இந்த ஒரு மனுஷன் மூலமாக பிரவேசித்த பாவம் இந்த ஒருவருக்குள்ள மட்டும் பிரவேசிக்காமல் இருக்கிறதுக்காக இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார். இந்த விளக்கமே அதுக்கே ஒரு பிரசங்கம் பண்ண தனியா. டாக்டர் எம்ஆர் டிஹான்னு ஒரு மருத்துவர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் பிறகு பிரசங்கியாராகி ரேடியோவில் ரொம்ப பிரபலமாக இருந்தார் 1950s 60sலாம். அவருடைய புஸ்தகங்கள்லாம் சிலது வாசிச்சிருக்கு. அதில் ஒரு புஸ்தகத்தில் இதை தெளிவாக விளக்கியிருக்கிறார். எப்படி ஒரு ஆணின் மூலமாக பாவம் கேரி ஆன் ஆகுது தலைமுறையாக, இந்த ஆண் தான் பொறுப்பு அப்படிங்கிறத ரொம்ப க்ளீனாக மெடிக்கலி அவர் சொல்கிறார். ஆணுடைய வித்து அது இல்லாமல் குழந்தை பிறக்க முடியாதாக்குன்ற அதை விவரிக்கிறாரு. அது போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இதை சொல்கிறேன்,
அதனால தான் இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்போ இயேசு ஒரு விசித்திரமான ஒரு விதத்தில் பிறக்கிறார். கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார், ஆணுடைய உதவி இல்லாமல் பிறக்கிறாரு. மாசற்றவராக, பாவமற்றவராக, குற்றமற்றவராக, எந்த பாவமும் செய்யாதவராக, தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் கடைபிடிக்கிறவராக, கடைபிடிக்கக்கூடியவராக அவர் பிறக்கிறார். தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். இவர் பூமியில் நடக்க ஆரம்பிக்கிறார், ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பிசாசு நடுங்கிறான். எவனை பார்த்து அவன் நடுங்கினது கிடையாது. எல்லாரும் இவனுக்கு அடிமைகள், எல்லாரும் அவனுடைய கிடுகுப்பிடியில் இருக்கிறாங்க, எல்லாரும் மேலேயும் இவனுக்கு அதிகாரம் இருக்குது, போட்டு ஆட்டி படைக்கிறான். ஆனால் ஒரு மனுஷன் இப்போ புதுசாக உலகத்தில் நடமாடுகிறாரு. இந்த ஒருவருக்கு எதிராக அவன் தலை தூக்க முடியல. இந்த ஒருவரை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்குது. ஏன்னா இவனுடைய கிடுகு பிடிக்குள் இல்லாதவர், இவனுக்கு அடிமை இவனுக்கு அவர் அடிமை இல்லை. இவனை காட்டிலும் பெரியவர் அவர், வல்லவர் அவர், ரொம்ப விசேஷமானவர். அவனுக்கு புரியுது அது. இவர் வேற கேட்டகரி. அது முழு மனுவர்க்கமும் பிசாசு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாரும் அவனுடைய கிடுகு பிடிக்குள்ள இருக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் மட்டும் வித்தியாசமானவராக உலாவி கொண்டிருக்கிறார். புரியல அவனுக்கு. என்னடா அது, போராடலாம், பிசாசு துரத்துறாரு, கட்டளையிட அப்படி ஆகிறது, சுகமாக்குறார். ஒரு வார்த்தை சொல்றாரு, சுகமாகறான். செத்தம் கூட உயிரோடு எழும்புறான். வித்தியாசமான மனுஷரா இருக்கிறார் இவர் வெளியில் இருக்கிறவர், இவருடைய அடிமைத்தனத்தின் வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவர்.